ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ கஷ்டங்களை கடந்துதான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனா ஒரு சில கஷ்டங்கள் மட்டும் மனிதன் தனக்கு தானே அது சரி செஞ்சுக்க முடியாம மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில இருப்பான். அந்த நேரத்துல அவனால எந்த செயலும் செய்ய முடியாமல் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாம திணறி போய் மன வருத்தத்தோட தலை குனிஞ்சு ஒரு மிகப்பெரிய சங்கடத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலையிலையும் கூட நம்மனால அந்த கடினமான பிரச்சனையும் சரி செஞ்சுக்க முடியறதுக்கான சக்தி நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி நமக்குள்ளேயே இருக்குது. அதுதான் பக்தி. பக்தியின் சக்தியை பற்றி இந்த பதிவுல பார்ப்போம். மேலும் இந்த வீடியோல நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பக்தியின் உண்மையான அர்த்தம் என்ன? பக்தி மனதை மாற்றுகிறது. அது எப்படி? தெய்வ நம்பிக்கையால், பக்தியால் மனம் அழுத்தம் குறைவது எப்படி? கர்ம வாழ்க்கையையும் பக்தி எப்படி சுத்தப்படுத்துகிறது? உண்மையான பக்தி உங்க வாழ்க்கையில எப்படி உங்களை மேல் தூக்கி கொண்டுட்டு போகுது? இதை பத்தின தெளிவான விளக்கங்களை நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். பக்தினா என்ன? நம்ம டெய்லியும் காலையில கோவிலுக்கு போறது, டெய்லியும் காலையில வீட்டுல பூஜை பண்றது, தீபாரத்தனை காமிக்கிறது, இல்ல நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா உடனே போய் பரிகாரம் பண்றது, செலவு பண்ணி கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டா, நம்ம வீட்டுல உட்காந்து டெய்லியும் பிரார்த்தனை பண்ணிட்டா, மந்திரம் சொல்லிட்டா, இது மட்டுமா பக்தி? இது மட்டும் பக்தி கிடையாது. பக்தி அப்படின்றது எதன் மேல் நீங்க பக்தியா இருக்கீங்களோ அதன் மேல் நம் மனதையும் நம் எண்ணத்தையும் நம் உடலையும் அதுக்கு ஒப்படைச்சிடுறது. முழுமையா நம்மளை அந்த செயல்பாடு மேலேயோ இல்ல அது ஒரு தெய்வத்தின் மேலேயோ இல்ல நம்ம தொழில் மேலேயோ ஒப்படைச்சதுக்கு பேர் தான் பக்தி. முழுமையாக உங்களை ஒப்படைக்கிறது தான் ஒரு பக்தி. ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை, ஒரு ஆள் மனசுல உள் மனசுல இருந்து வர்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அளவே இல்லாத ஒரு அன்பு, அளவில்லாத ஒரு பாசம், ஒரு பற்று, இன்னும் சொல்ல போனா ஒரு வெறித்தனமான ஒரு அன்பு அதன் மேல் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் பக்தி. அது எது மேல வேணாலும் இருக்கலாம். ஒரு தெய்வத்து மேல இருக்கலாம், நீங்க செய்யற தொழில் மேல இருக்கலாம். ஆனா எதிரியா இருந்தாலும் அந்த பக்திங்கிறது தான் அது உங்களுக்கான வழிகளை காட்டும். அதுதான் உண்மையான பக்தி. தெய்வத்துடன் ஒரு அந்தரங்க இணைப்பு, ஒரு மறைமுக கனெக்டிவிட்டி, ஒரு உள் மனசுல இருந்து அந்த பிரபஞ்சத்துக்கூடயோ தெய்வத்துக்கூடயோ ஒரு மிகப்பெரிய கனெக்டிவிட்டியில இருக்கீங்க பாத்தீங்களா? அதற்கு பெயர் தான் பக்தி. பக்திங்கிறது வெறும் செயல் அல்ல, உங்க உள் மனசுல ஆழ் மனசுல இருந்து வர ஒரு நிலைப்பாடு தான் பக்தி. பக்தி எப்படி உங்க மனசை மாத்துது? ஏதாவது ஒரு தனிப்பட்ட விஷயத்து மேல, ஒரு தெய்வத்தின் மேலேயோ ஒரு கோவில் மேலேயோ இல்ல உங்க தொழில் மேலேயோ, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல் உங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கையை, உங்களுடைய ஆழ்ந்த உணர்வுகளை, உங்க ஆழ்ந்த எண்ணங்களை நீங்க வைக்கும்போது தானாவே ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம், தாழ்வு மனப்பான்மை, மன அழுத்தம் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க ஆரம்பிச்சிடும். எப்போ ஒரு மனசனுக்கு ஒரு பயம் போகுது, மன அழுத்தம் போகுது, தாழ்வு மனப்பான்மை தன்னை விட்டு போகுதோ அவன் மிகப்பெரிய தைரியசாலியா இருப்பான். ஒருத்தன் தைரியமா இருக்கிறான்னா அவன் எடுக்கிற முடிவு எப்பவுமே தெளிவா இருக்கும். அவன் தெளிவானவன் ஆயிடுவான். அந்த பக்தி நிலை அவன் மனதை அப்படியே தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா மனம் ஒரு விஷயத்தில் மேல் தன்னை அர்ப்பணிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு மேல தன்னை சரண்டர் பண்ண வச்சிருச்சு, தன்னை அர்ப்பணிச்சிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம தாழ்வு மனப்பான்மையும் நமக்கு அதன் மேல் இருக்கிற பயமோ இல்ல அதனால வர பிரச்சனையின் மேல் இருக்கும் பயமோ நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். பயம் விலகும் பொழுதே மன அழுத்தம் நம்மளை விட்டு குறைய ஆரம்பிச்சிடும். மன அழுத்தம் நம்ம கிட்ட இருந்து போயிருச்சுனாலே தாழ்வு மனப்பான்மை வராது. நம்ம ரொம்ப பக்தியோட இருக்கும் பொழுது, இந்த பக்தியோட உள் மனசுல ஆழ் மனசுல இருந்து நம்ம தியானம் பண்ணினாலோ இல்ல மந்திரங்கள் சொல்லினாலோ இல்ல தெய்வ பிரார்த்தனைகளை ரொம்ப பக்தியோட செய்யும் பொழுது நம்ம உடல்ல இருந்து நியூரோ கெமிக்கல் வெளியேற ஆரம்பிக்கும். இந்த நியூரோ கெமிக்கல் மன உறுதியை ரொம்ப அதிகமாக்கும். மன உறுதி அதிகமாகும் போது மன அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்ப தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு சோம்பேறித்தனம் அல்ல. நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறதுக்காக நம்ம அதை சோம்பேறித்தனப்பட்டு அதை ஒதுக்கி வைக்கல. அந்த தெய்வ நம்பிக்கை, அந்த பக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருந்து வர்ற ஒரு வகையான பலம். பிரச்சனைகளையோ இல்ல கஷ்டங்களையோ எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய பலம் அந்த பக்தி, ஒரு தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது. கர்ம வாழ்க்கைய பக்தி எப்படி சுத்தப்படுத்துது? நம்ம எல்லாத்துக்குமே கஷ்டம், பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனை நமக்கு மாத்தி மாத்தி வர்றதுக்கான காரணமே நம்ம பழைய கர்மா, நம்ம போன ஜென்மத்த கர்மா, நம்ம முன்னோர்களோட கர்மா, இதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு இந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களையும் நம்ம திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே வருது. அப்ப இப்போ இந்த கட்டத்துல நம்ம வச்சிருக்கிற பக்தி
அந்த பக்தி இந்த கர்மாவினுடைய தீவிரத்தன்மையை குறைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கர்மா நம்மளை இந்த பொறப்புல இப்ப இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில நம்மளுக்கு பாதிப்புகளை பெரிய அளவுல கொடுக்க முடியாது. அப்படியும் கொடுத்தாலும் அதற்கான விடையை இந்த பக்தி மார்க்கத்துல நம்மளால கொண்டுட்டு வந்துட முடியும். ஒரு மிகப்பெரிய மன ஆழ்ந்த ஒரு பக்தியால, ஒரு பக்தி அதிகம் உள்ள ஒரு மனிதனால தெய்வத்தையே தன் மனதிற்குள் கட்டி வைக்க முடியும். இதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாபாரதம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த மகாபாரதத்துல கிருஷ்ணர் கௌரவர்கள் கிட்ட தூது போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பாண்டவர்கள் கிட்ட பேசுவார். பாண்டவர்கள்ட்ட 5 பேர்த்துக்கிட்ட என்ன கேட்பார்னா, நான் அங்க தூது போறேன், அவங்க எதுக்குமே ஒத்துக்கல அப்படின்னா நான் போருக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்ப தர்மர் சொல்லுவார், இல்லை நீங்க பேசி பாருங்க, இன்னமும் பேசி பாருங்க. பீமன் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் முடியாது, எதையும் நீங்க கேட்க வேண்டாம், போர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. இப்படி அர்ஜுனனும் அதேவே சொல்லுவார், நகுலனும் அதே போருக்கே போலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சகாதேவன் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த போரை நிறுத்த முடியும்னு சொல்லுவோம். இந்த போருக்கு வித்திட்டதே நீங்க தானே அப்படின்னு சொல்லுவார். உடனே கிருஷ்ணன், அட இவன் என்னடா எல்லா விஷயத்தையும் உளறி போடுவானாட்டு இருக்குது அப்படின்னு போட்டு தனியா ஒரு மண்டபத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த மண்டபத்துல நிக்க வச்சு, என்ன சகாதேவா சொல்றேன், நான் எப்படி இந்த போரை நிப்பாட்ட முடியும்னு கேட்கும் பொழுது சகாதேவன் சொல்லுவார். சகாதேவன் ஒரு மிகப்பெரிய ஜோதிடர், அவருக்கு முக்காலமும் தெரியும் அளவிற்கான ஒரு ஜோதிடம் தெரிஞ்ச ஒரு மனிதன். அப்ப அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த போரை உருவாக்குவதும் நீதான், இதை நடத்த போவதும் நீதான், இதற்கு முடிவு எழுதி வைத்திருப்பவனும் நீதான், அப்ப நீ ஒரு ஆள் நினைச்சினா இந்த போரை நிறுத்த முடியும்னு சொல்லுவோம். உன்னை கட்டி வச்சு போட்டு அந்த போர் நின்றும் அப்படிம்பார். அப்ப கிருஷ்ணர், என்னையை எப்படி கட்ட முடியும், நான் மிகப்பெரிய பரம்பொருள் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது சகாதேவன் சொல்லுவாரு, உண்மையான பக்தியால் உன்னை என்னால் கட்ட முடியும்பார். அப்ப கிருஷ்ணர் சொல்லுவார், முடிஞ்சா கட்டி பாடுறா அப்படிம்பார். உடனே சகாதேவன் சங்கிலி இதெல்லாம் எடுத்து போட்டு ட்ரை பண்ணுவான். அவர் அப்படியே அவர் தான் மாயாவியாச்சு, மறைஞ்சு 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 போயிடுவார். உடனே சகாதேவன் அப்படியே ஒருநிலைப்படுத்தி நின்று மிகப்பெரிய ஆழ்ந்த பக்தியோட அந்த கிருஷ்ண பரமாத்மாவை மனசுக்குள்ள, அந்த நாராயணனை நினைச்சு அந்த மனசுக்குள்ள கொண்டுட்டு வந்து வைக்கும் பொழுது அந்த கிருஷ்ணர் மறையவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நேருக்கு நேர் அப்படியே கட்டுப்பட்ட மாதிரி நின்றுவார். அந்த உண்மையான பக்தியின் எதிரொலி அது. ஒரு பக்திக்கு இந்த பிரபஞ்சத்தின் நாயகனே வந்து நிக்க முடியும் அப்படின்னா அந்த பக்தியோட வலிமையை நீங்க தெரிஞ்சுக்கோ. இந்த பக்தி நமக்குள்ள எல்லாத்துக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மன அழுத்தம் இருக்காது, மன வேதனை, மன சோர்வு, சோர்ந்து போயிருக்கிறது, இது எதுவுமே இருக்காது. நம்மளைய பார்த்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷனும் அதை பழக ஆரம்பிச்சிடும். அந்த பக்திக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்கு. இந்த பக்தி இருந்துதான் நம்ம நடந்துக்கிற விஷயங்களையும் நம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த பக்தி திடீர்னு ஒரே நாளை கொண்டு வந்து நம்மளுக்குள்ள வச்சிட முடியாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் கடைபிடிக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் தான் இந்த பக்தியை நமக்குள்ள திணிச்சுக்க முடியும். நம் வாழ்க்கையில் அன்றாடம் நாம் கடைபிடிக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள்ல தான் இந்த பக்தியை நம்ம வளர்த்துக்க முடியும். நீங்க ஆரம்ப கட்டத்துல இருந்தே இது நீங்க நாளையில இருந்தே செஞ்சு பழகுங்க. இந்த பக்தி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களுக்கே அந்த மாற்றம் தெரியும். ஒரு மாசம் 30 நாள்ல உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். சர்டைன் ஸ்டேஜஸ், அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மெருகேத்தி பாருங்க. இந்த பக்தியில தொழில வச்சீங்கனாலும் சரி, தொழில வைக்கிற மாதிரியே ஏதாவது ஒரு தெய்வத்தின் மேல் மிக ஆழ்ந்த ஒரு பக்தியை கொண்டு வந்து பாருங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு மட்டும் பாருங்க. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் காலையில உட்கார்ந்தாலும் சரி, சாயந்தரம் உட்கார்ந்தாலும் சரி, ஒரு 5 நிமிஷம் அந்த தெய்வத்தின் முன்னாடி உட்கார்ந்து உங்களை அந்த தெய்வத்துக்கு காலடியில அர்ப்பணிச்சு பாருங்களேன். எப்படி அர்ப்பணிக்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அர்ப்பணிக்கிறதுனா எப்படி கொண்டு அர்ப்பணிக்கிறது? நீங்கள் செய்த செயல்பாடுகள், உங்களுடைய செயல்கள், நீங்க எடுத்த முடிவுகள், நீங்க தானம் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு தொழில வியாபாரம் பண்ணியிருந்தாலும் சரி, அன்னைக்கு இருக்கிற கணக்கு வழக்கு முதல் கொண்டு இந்த தெய்வத்தின் காலடியில உட்கார்ந்து ஒப்படைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நான் செய்ததெல்லாம் உன் அருளால், மிக்க நன்றி தெய்வமே அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை ஒப்படைச்சு பாருங்க. உங்களோட மன அழுத்தம் குறைஞ்சு போயிடும். நாளைக்கு வரப்போற பிரச்சனைக்கு உங்களுக்கு முடிவு தெரிய ஆரம்பிச்சிடும். அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற சூழ்நிலைகளை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற அந்த வித்தையும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். புதுசா நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி கிளம்பின மாதிரி இருக்கும். புதுசா ஒரு புது பிறப்பெடுத்த மாதிரியான ஒரு புத்துணர்வை நீங்க உணர ஆரம்பிச்சிடுவீங்க. மனசு ரொம்ப வலிமையாயிரும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வலிமையே நீங்க உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மாற்றம் உங்களுக்கு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். ஆனா அது வருது அப்படிங்கிறதவே நீங்க உணர ஆரம்பிச்சிடுவீங்க. அதை உணரணும். உங்களை வச்சிடும் அந்த பக்தி.
அப்ப இந்த பக்தியை எப்படி நம்ம பிராக்டிஸ் பண்றது, நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? தினமும் காலையில எந்திரிச்ச உடனே தெய்வத்துக்கிட்ட நன்றி தெய்வமே, பக்தியோட. யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, நீங்க சாமியை கும்பிடலைன்னா நேர பிரபஞ்சத்தை பாருங்க, இல்ல ஒரு விளக்க போட்டு அந்த விளக்கு ஒளிய பாருங்க, அந்த விளக்கு ஒளிக்குள்ள உங்களையவே பாருங்க, தப்பே இல்லை. ஆனா எல்லாத்துலயும் எதுவா இருந்தாலும் பக்தியோட செய்யுங்க. அதை ஒரு 2 நிமிஷம் நின்று, தெய்வமே இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நான் செய்ய போற எல்லா விஷயமும் நல்லபடியா செய்யறதுக்கு நன்றி, உங்களுடைய அருள் எனக்கு கிடைத்ததுக்கு நன்றி அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் காலையில எந்திரிச்சோனே தெய்வத்தை பார்த்து சொல்லி பாருங்க. ஒரு சின்ன மந்திரத்தை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாயா, இல்ல ஓம் நமோ நாராயணாய நமக, இல்ல ஓம் பார்வதி நமக, ஓம் காளி தேவியே நமக. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை நீங்க அதை சொல்லி பாருங்க. காலையில எந்திரிச்சோன்னே சொல்லுங்க. ஒரு 10 தடவை சொல்லிட்டு நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் கூட எங்கேயாவது ஒரு இடைஞ்சல் வர்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா யாருக்கும் கேட்கவெல்லாம் வேண்டாம், அதை வெளிப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை. பக்தியை வெளிப்படுத்தவே முடியாது, வெளிப்படுத்தினாலும் இன்னொருத்தவங்களுக்கு அது புரியாது. அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற பக்தியை நீங்க உங்க மனசுக்குள்ளே கொண்டு வாங்க, பேசி பாருங்க, சொல்லி பாருங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பிரச்சனைகளை வரும்பொழுதோ இல்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ இதை சொல்லிக்கிட்டே செஞ்சீங்கன்னா அந்த ஆள் மனசுல இருக்கிற பக்தி ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஒரு சின்ன நம்பிக்கையை வச்சு பாருங்க. ஏதாவது ஒரு தப்பா நடக்கும் போது கூட இது சரியாதான்ப்பா நடக்கும், நமக்கு இது சரியாதான் நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை அங்க வச்சு பாருங்க. அது பக்தி. கண்டிப்பா அது மாறும், மாற்றத்தை கொடுக்கும். யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவியை செஞ்சு பாருங்க. டெய்லி ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய உதவி, பொருளாதாரம் தள்ளி கொடுக்கறது அப்படியெல்லாம் நீங்க ஒன்றும் பண்ணணுங்கிறது இல்லை. சின்ன சின்ன உதவி டெய்லி ஒரு ஆளுக்கு செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகும். நம்மனால இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் வரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை ரொம்ப அதிகமாகும். அது பக்தியா மாறும். நானா தொழில் பண்ணேன், நானா சம்பாதிச்சேன், நான் தான் எல்லாத்தையும் பண்ணினேன், நான் தான் போய் பேசினேன், நான் போய் ஏன் தெய்வத்துக்கு சொல்லணும், நான் போய் ஏன் அந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லணும் அப்படின்ற அகங்காரத்தை ஒழிக்கணும். அதை ஒழிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு பக்தி வந்துடும். அகங்காரம் முன்னாடி வந்து நின்றுச்சுன்னா அந்த பக்தி தெரியவே தெரியாது. அந்த அகங்காரம் ஒரு நாள் உங்களை கொண்டு குழியில தள்ளிடும். கண்டிப்பா நம்மளால கஷ்டப்பட்டுமே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க என்னதான் நான் தான் சொன்னாலும் அங்க வேலை நடக்காது. ஆனா பிரபஞ்சத்தின் மேல் பக்தியோட இருந்தீங்கன்னா, தெய்வத்தின் மேல் பக்தியோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயம் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம அகங்காரத்தை விட்டு வெளியில வர்றதுக்கும் இந்த பக்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறீங்க, இடையில ரொம்ப சோர்வாகுது, மன அழுத்தம் ஆகுதுன்னா கம்முன்னு அமைதியா ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து கண்ணை மூடி நீங்க எந்த தெய்வத்தை உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்களோ, இல்ல உங்க குல தெய்வம் எந்த தெய்வமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரபஞ்சம், சூரிய தேவன் யாரா இருந்தாலும் அவங்கள மனசுக்குள்ள நினைச்சு ஒரு 2 நிமிஷம் உங்களையவே நீங்க அப்படியே ஆசுவாசப்படுத்தி பாருங்களேன். அது அப்படியே உங்களை மெல்லிசாக்கிடும். நீங்க ரொம்ப லைட்டா உணர ஆரம்பிச்சிடுவீங்க. உங்க மனசெல்லாம் பாரம் இறங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க செய்யற செயல்கள் எல்லாமே தெளிவா இருக்கும். அது பக்தி. அந்த பக்தியை தினமும் நீங்க உருவாக்கி, பக்தி தான் ஒரு மனிதனின் மிகப்பெரிய சக்தி. உங்கள் மனதில் உள்ள பக்தி எனும் தீபத்தை எப்பொழுதும் ஒளிர விட்டீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கையின் இருட்டை ஒளியாக மாற்றும். பக்தியோடு, ஆன்மீகத்தோடு, தெய்வத்தோன் அருளால் அனைவரும் நீடோடி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி.